நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசுரகுலத்திலே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அசுரனாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது மகிஷாசுரன் சொல்லலாம். மகிஷாசுரன் வந்து எப்படி வந்து பிறந்தார், அவர் வந்து எப்படி தேவலோகத்தை கைப்பற்றினார், அவர்னால தேவர்கள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, மகிஷாசுரன் எப்படி ஆதிபராசக்தி வதம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம மகிஷாசுர மர்த்தினி அப்படிங்கிற சீரீஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம சேனலில் போட்ட மகிஷாசுர மர்த்தினி அப்படிங்கிற சீரீஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த சீரீஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, போய் பாருங்கள். மகிஷாசுரனோட கொடுமையில் தாங்க முடியாத தேவர்கள்லாம் வந்து ஆதிபராசக்தி வேண்டதுனால தேவரோட சக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆதிபராசக்தி உருவம் எடுத்து வந்தாங்க. அப்படி வந்து ஆதிபராசக்தி வந்து மகிஷாசுரனோட போர் பண்ணி மகிஷாசுரனை கொன்று மகிஷாசுர மர்த்தினியாகவும் ஆனாங்க. இப்படி மகிஷாசுரனை இறப்புக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகிஷாசுரனோட மறைவுக்கு பின்னாடி அசுரகுலமே வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் மகிஷாசுரனோட சகோதரியான கரம்பிகை வந்து இன்னும் அதீதமான வருத்தத்தில் இருந்தாங்க. இவங்களுக்கு ஏன் கரம்பிகை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இவங்களோட தந்தை பேர் வந்து கரம்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன். அந்த தந்தையான கரம்பனோட பேர் தான் வந்து இவங்களுக்கு கரம்பிகை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க வந்து மகிஷாசுரனை போலவே வந்து எருமை தலை கொண்டதுனால இவங்களுக்கு மகிஷமுகி அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்கு. தன்னோட சகோதரனான மகிஷாசுரனோட மறைவை ஏற்றுக்க முடியாத மகிஷமுகி வந்து எப்படியாவது தேவர்களை பழிவாங்கியே ஆகணும், அநியாயமாக வந்து மகிஷாசுரன் இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக அசுரகுல குருவான சுக்ராச்சாரியர்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் தேவலோகத்தை எப்படியாவது கைப்பற்றணும், மகிஷாசுரனோட மறைவுக்கு நான் எப்படியாவது பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுக்ராச்சாரியர் வந்து மகிஷமுகிட்ட ஒரு யுத்தி சொல்கிறாங்க. இதை கையாண்டு மகிஷமுகி தேவலோகத்தை கைப்பற்றினாங்களா, மகிஷாசுரனோட மறைவுக்கு அவங்க பதிலடி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகிஷாசுரனோட மறைவுக்கு பின்னாடி அசுரர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா மகிஷாசுரனோட சகோதரியான மகிஷமுகி தான். நான் எப்படியாவது வந்து என்னோட சகோதரனோட மறைவுக்கு வந்து எப்படியாவது தேவர்கள்ட்ட நான் பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறது, எப்படி தேவர்கள்ட்ட வந்து நம்ம பதிலடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க நேராக சுக்ராச்சாரியார்கிட்ட போகிறாங்க. இந்த சுக்ராச்சாரியார்கிட்ட போனோடனே அவங்க கேட்குறாங்க, எப்படி நான் வந்து திரும்ப அசுரகுலத்தை மேலோங்க செய்கிறது, மகிஷாசுரனோட மறைவுக்கு எப்படி நான் பதிலடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அசுரகுல குருவான சுக்ராச்சாரியர் வந்து மகிஷமுகியை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத, மகிஷாசுரனோட மறைவுக்கு வந்து நீ பதிலடி கொடுத்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. மகிஷாசுரன் எப்படி பலம் வாய்ந்தவனா மாறினானோ அதே மாதிரி நீயும் அதே மாதிரி பலம் வாய்ந்தவளா மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகிஷமுகி அப்படி என்ன யுத்திகள் இருக்குது, எப்படி வந்து மகிஷாசுரன் பலமானாங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் வந்து அதே மாதிரி பலமாகி நான் தேவலோகத்தை கைப்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுக்ராச்சாரியர் சொல்கிறாரு, மகிஷாசுரன் வந்து சாதாரணமாலாம் பலமாகலை, அவர் வந்து பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணாங்க. அந்த தவம் பலனாக வந்து பிரம்மதேவன்ட்டு வரங்கள் வாங்கி தான் அவர் வந்து அதீத பலசாலியாக ஆனார். அதே மாதிரி நீயும் பிரம்மதேவனை நோக்கி தவம் பண்ணணும், பிரம்மதேவன்ட்டு வரங்கள் வாங்கின அப்படின்னா நீ வந்து யாராலையும் கொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறலாம், அந்த சக்திகளை வச்சுக்கிட்டு நீ தேவலோகத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு மகிஷமுகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுக்ராச்சாரியோட வழிகாட்டுதலுக்கு என்னங்க இந்த மகிஷமுகி வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேராக விந்திய மலைக்கு போய் அவங்க பிரம்மனை நோக்கி ஒற்றை காலம் நின்று பல ஆண்டு காலம் அவங்க தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட தவம் வந்து தீர்க்கமாக இருந்தாலும் பிரம்மதேவன் வந்து இவங்க பலனை மதித்து அவர் வந்து காட்சி கொடுக்கவே இல்லை. அப்போ ரொம்ப வருத்தப்பட்ட இந்த மகிஷமுகியை யோசிக்கிறாங்க, நான் இத்தனை ஆயிரம் வருஷம் நான் தவம் பண்ணாலுமே வந்து பிரம்மதேவன் எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை, அப்படிங்கிறனால நான் தவம் பண்ணி என்ன பலன் இருக்குது, இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்ந்து என்ன பலன் இருக்குன்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய யாக அக்னியை உருவாக்குறாங்க. அந்த யாக அக்னிக்குள்ளே வந்து நான் உள்ளே விழுக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து அவங்க முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. மகிஷமுகிக்கு முன்னாடி காட்சி கொடுத்த பிரம்மதேவன் வந்து மகிஷமுகியை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் மகிஷமுகி வந்து பிரம்மதேவனை பார்த்து பணிவாக வணங்கிட்டு அவங்க வந்து ஒரு வரத்தை கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 7-14 லோகத்தில் இருக்கக்கூடிய யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாது, எனக்கு எந்த ஒரு மிருகத்தாலையும் சரி உலோகத்தாலையும் சரி வியாதியாலையும் சரி எனக்கு மரணம் அப்படிங்கிறது வரக்கூடாது, நான் வந்து தேவலோகத்தை கைப்பற்றி தேவலோக அரசியாக ஆட்சி பண்ணணும், என்னோட உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களில் இருந்து நான் நினச்ச மாத்திரத்தில் எண்ணெய் மாதிரி மகிஷமுகிகள் நிறைய உற்பத்தி ஆகணும், நான் வேண்டான்னு நினைக்கிறப்போ அவங்க மறைஞ்சு போகவும் செய்யணும், இப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் பார்த்து கேட்குறாங்க, அப்போ உனக்கு மரணம் அப்படிங்கிறது எப்படி வரணும்னு சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் மகிஷமுகி வந்து பிரம்மதேவனை பார்த்து தந்திரமாக ஒரு வரத்தை கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஹரிக்கும் ஹரனுக்கும் வந்து ஒரு மகன் பிறக்கணும், அந்த மகன் வந்து பூலோகத்தில் மனிதனாக பிறக்கணும், மனிதனாக பிறந்து 12 ஆண்டு காலம் ஒரு மனிதனுக்கு சேவை செய்யணும், அதுக்கப்புறம் தான் அவங்க மூலியமாக எனக்கு மரணம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் வந்து மகிஷமுகி இப்படி ஒரு வரத்தை கேட்டாங்க அப்படின்னா ஹரியும் வந்து ஆணம்சத்தை பொருந்தியவர், சிவனும் வந்து ஆணம்சத்தை பொருந்தியவர், 2 பேருக்கும் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அப்படியே ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை பிறந்தாலும் அது பூலோகத்தில் எப்படி மனிதனாக வாழும் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பு கணக்கு போட்டு அப்படி ஒரு வரத்தை கேட்டாங்க. நான்முகன் வந்து முக்காலத்தையும் உணர்ந்தவர் அப்படிங்கிறதுனால
அவரும் வந்து மகிஷமுகி கேட்ட வரத்தை கொடுத்துட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. பிரம்மதேவன்ட்டு வர வாங்கின மகிஷமுகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் தேவலோகத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா அசுர படைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது, இதனால் நிறைய அசுரர்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு அவங்க வந்து பிரம்மதேவன் கிட்ட கேட்ட ஒரு வரத்தின் மூலியமா அவங்க உடல்கூடிய ரோமங்கள் மூலியமா ஒரு மிகப்பெரிய மகிஷமுகியோட படையை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அந்த மிகப்பெரிய படையோட உதவியால் அவங்க தேவலோகத்தை சுற்றி அவங்க முற்றுகையிடுறாங்க. இதை பார்த்த உடனே தேவேந்திரன் வந்து ரொம்ப கோவாவேசமாக வந்து நம்ம மகிஷாசுரனே வந்து வதம் பண்ணிட்டோம், இந்த மகிஷமுகி ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தேவலோக படையை ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மகிஷமுகி வந்து தேவலோகத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய சிம்ம கர்ஜனை வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மகிஷாசுரனை வந்து வஞ்சகத்தால் நீங்கள் வந்து ஆதிபராசக்தியோட உதவியால் கொன்னுட்டீங்க, ஆனால் என்ன வந்து நீ அப்படி கொல்ல முடியாது, முடிஞ்சால் என் கூட நேருக்கு நேர் போர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இதை கேட்ட உடனே தேவேந்திரனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அந்த சமயத்தில் தேவேந்திரன் வந்து நினைக்கிறாரு, சாதாரண எருமை தலை கொண்ட இந்த மிகப்பெரிய எருமை படையாக வந்து தேவலோகத்தை கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் தேவர்களை வந்து போருக்காக ஆயத்தப்படுத்துறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து தேவலோக குருவான பிரகஸ்பதி வந்து தேவேந்திரனை தடுக்கவும் செய்கிறாரு. தேவேந்திரா, சாதாரண பெண்களோட கூட்டம் தானே, இது எருமை தலை கொண்ட பெண்கள் தானே அப்படின்னு சொல்லி நீ தப்பு கணக்கு போட்டுறாத. மகிஷமுகி வந்து பிரம்மன் கிட்ட இருந்து விசேஷமான வரங்களை வாங்கியிருக்காங்க. நம்ம இந்த சமயத்தில் வந்து மகிஷமுகி எதிர்த்து போர் பண்ண போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வியை தான் தழுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நம்ம யாரோட உதவி அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால நீ போரை கைவிட்டுட்டு நீ எங்கேயாவது வந்து தேவர்களை கூட்டிகிட்டு போய் ஓடி போய் ஒளிஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட தேவேந்திரன் வந்து யோசிக்கிறாரு, தேவகுரு வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு அர்த்தம் இருக்கும், நம்ம தேவையில்லாமல் போய் இந்த எருமை படையோட போர் பண்ணி நம்ம தோற்று அவமானப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி தேவர்களை அழைச்சிட்டு தேவலோகத்தை விட்டு வெளியேறவும் செய்கிறாரு. தேவர்கள் தேவலோகத்தை விட்டு பயந்து ஓடிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே மகிஷமுகிக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அசுரர்களை மொத்தமாக தேவலோகத்துக்கு வர வச்சு அவங்க தேவலோகத்தை கைப்பற்றி தேவலோகத்துக்கு அவங்க ஏகாதிபத்திய அரசியாக அவங்க பதவி வரைக்கும் செய்கிறாங்க. இப்படி தேவலோகத்தை வந்து அசுரர்கள் கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து தேவேந்திரனால் ஏற்றுக்கவே முடியல. அந்த சமயத்தில் அவர் பிரகஸ்பதி பார்த்து கேட்குறாரு, இந்த மகிஷமுகியை எப்படி நம்ம வந்து வீழ்த்துறது, நம்ம எப்படி தேவலோகத்தை திரும்ப மீட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பிரகஸ்பதி வந்து தேவேந்திரனை பார்த்து சொல்கிறாரு, மகிஷமுகியை எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா மகிஷமுகியோட முன்ஜென்ம கதை என்னன்றது நமக்கு தெரியணும், அப்போ தான் அவளை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தேவேந்திரன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. தேவகுருவான பிரகஸ்பதி அந்த முன்ஜென்ம கதை என்ன அப்படிங்கிறத சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. முன்னொரு காலத்தில் அத்திரி மகரிஷியோட மனைவியான அனுஷா தேவியோட கற்பின் சிறப்பு அப்படிங்கிற 7-14 பரவ ஆரம்பிச்சது. அது சோதிக்க வந்த மும்மூர்த்திகள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அனுஷா தேவிட்டு தப்பிக்கணும்னு சொல்லி மும்மூர்த்திகளோட அம்சத்தில் அவங்க ஒரு குழந்தைய வந்து அனுஷா தேவிக்கு கொடுத்துட்டு அவங்க மறையவும் செஞ்சாங்க. அப்படி அனுஷா தேவிக்கு மும்மூர்த்திகளோட அம்சம் கிடைச்ச குழந்தை தான் வந்து தத்தாத்ரேயர். இந்த அனுஷா தேவி யார், தத்தாத்ரேயர் எப்படி பிறந்தார், மும்மூர்த்திகள் அப்படி என்ன சோதனைகள் வச்சாங்க அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் அனுஷா தேவி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, பாருங்கள். இப்படி அத்திரி மகரிஷிக்கும் அனுஷாக்கும் வந்து மும்மூர்த்தியோட அம்சத்தால் தத்தாத்ரேயர் எப்படி கிடைச்சாரோ அதே மாதிரி சாலவ மகாமுனி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு வந்து முப்பெருந்தேவியரோட அம்சத்தில் ஒரு பெண் குழந்தை அப்படி கிடைச்சிது. அந்த பெண் குழந்தைக்கு லீலாவதி அப்படின்னு சொல்லி அவங்க பேரும் வைக்கிறாங்க. சில காலம் போனதுக்கப்புறம் சாலவ மகரிஷி வந்து தன்னோட மகளான லீலாவதி வந்து தத்தாத்ரேயருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. லீலாவதியும் தத்தாத்ரேயரை வந்து இல்லற வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது. ஒரு நாள் தத்தாத்ரேயர் வந்து லீலாவதியை பார்த்து சொல்கிறாங்க, நான் வந்து கார்த்தவீர்யார்ஜுனன் போன்ற மிகப்பெரிய அரசர்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்கேன், என்னோட சிறப்பு பற்றியும் என்னோட பெருமை பற்றியும் தெரியணும் அப்படின்னா என்னோட மாணவர்களோட பெருமையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு லீலாவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லீலாவதியோட சந்தோஷம் உடனே முடிகிற மாதிரி தத்தாத்ரேயர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, நான் அவதாரம் எடுத்து வந்த நோக்கமும் முடிஞ்சிருச்சு, நான் திரும்ப என்னோட மூல சக்திகளான மும்மூர்த்திகள் கிட்ட நான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லீலாவதி வந்து அதிர்ந்து போகிறாங்க. அவங்க மனசு உடஞ்சி போய் தத்தாத்ரேயரை பார்த்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவதாரம் எடுத்து வந்த நோக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, ஆனால் இல்லறத்தில் வந்து தன்னோட மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை நீங்கள் இன்னும் முடிக்கலையே, அப்படிங்கிறதுனால உங்களோட அவதாரம் எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு தத்தாத்ரேயர் சொல்கிறாங்க, இல்லறம் அப்படிங்கிறது ஒரு மாயை தான், இதில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களை பற்றி நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உபதேசங்கள் பண்ணுறாரு. தத்தாத்ரேயரோட எந்த ஒரு உபதேசம் வந்து கேட்குற மனோநிலையில் லீலாவதி கிடையாது. நான் இல்லறத்தில் இன்னும் திருப்தி அடையவே கிடையாது, அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து திரும்ப அவதாரத்தை முடிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தத்தாத்ரேயருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த சமயத்தில் தத்தாத்ரேயர் வந்து லீலாவதி பார்த்து ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க, நான் அவதாரம் எடுத்து வந்த காரணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அதனால இந்த உடல்ல இருந்து நான் விடுபடுறதுக்கு எனக்கு உன்னோட அனுமதி வேணும், கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப உறுதியாக கேட்குறாங்க. அந்த சமயத்தில் லீலாவதி வந்து தத்தாத்ரேயரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அவதாரம் எடுத்து வந்த காரணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் திருமணம் பண்ணி உங்களோட கடமையை முழுசாக முடிக்காமல் நீங்கள் கடமை தவறி போயிட்டீங்க அப்படிங்கிற
ஒரு இழி பேர் உங்களுக்கு வரணுமா? இல்லற வாழ்க்கையில் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் அவதாரத்தை முடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு இடையனுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி வந்து துணையாக இருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் கூட நான் எப்போவுமே உங்களோட மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, நானும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தத்தாத்திரேயருக்கு பயங்கரமாக ஆத்திரம் வருது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றின்பத்துக்காக என்னோட அவதாரத்தை முடிக்க முடியாமல் என்னை தடுக்கிற இல்லையா? நீ வந்து என்னோட மகிழ்ச்சின்னு சொல்லி தானே உன்னோட ஆசையை வந்து நீ நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி பார்க்குற. அதனாலே நீ அசுர குலத்தில் ஒரு மகிஷமா, அதாவது ஒரு எருமையாக பிறப்ப அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே லீலாவதி வந்து தத்தாத்திரேயரை பார்த்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களவே மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவிரதையாக இருக்கேன். அப்படிங்கிறப்போ நான் அசுர குலத்தில் ஒரு மகிஷமுகியாக பிறந்தேன் அப்படின்னா நீங்களும் அங்கே வந்து ஒரு சுந்தர மகிஷனாக பிறந்து என் கூட திரும்ப பண்ணிக்கிட்டு என்னோட இல்லற வாழ்க்கையை இங்கே நான் திருப்தி அடையாது, அங்கே எனக்கு திருப்திப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர் சாபமும் கொடுக்குறாங்க. லீலாவதி கொடுத்த சாபத்தை வந்து முக்காலத்தையும் உணரக்கூடிய முனிவரான தத்தாத்திரேயர் வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டு அவர் தவத்துக்கு போகவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தத்தாத்திரேயர் கொடுத்த சாபத்தினால லீலாவதி வந்து கரம்பன் அப்படிங்கிற ஒரு அசுரனுக்கு மகளா மகிஷமுகியாக வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி வந்து தேவேந்திரனை பார்த்து சொல்கிறாரு. இப்படி தத்தாத்திரேயர் முனிவரோட சாபத்தினால இந்த மகிஷமுகி வந்து மகிஷாசுரனுக்கு சகோதரியாக பிறந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் மகிஷாசுரனை வந்து ஆதிபராசக்தி வதம் பண்ணதுனால அதை ஏற்றுக்க முடியாத மகிஷமுகி வந்து பிரம்மதேவன் நோக்கி கடுமையாக தவம் பண்ணி பல வரங்களை வாங்கியிருந்தாங்க. அதனால தான் இவங்க அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவன்கிட்ட ஒரு விசித்திரமான ஒரு வரத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த மகிஷமுகி வந்து அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்டால் தான் இவருக்கு என்ன வரங்கள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ தான் வந்து இந்த மகிஷமுகியை எப்படி வந்து வதம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். அது வரைக்கும் இந்த மகிஷமுகி தான் வந்து தேவலோகத்தின் அரசியை ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி வந்து தேவேந்திரனை பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்டு தேவேந்திரன் வந்து தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அப்போ எல்லாரும் வாங்க நம்ம நேராக சத்தியலோகம் போகலாம், பிரம்மதேவன்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன வரங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகிஷமுகியை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி அவர்கிட்டயே நம்ம வந்து உதவிகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவலோகத்தை இழந்த தேவர்கள் எல்லாமே வந்து நேராக போய் பிரம்மதேவனை போய் பார்த்தாங்களா, இந்த மகிஷமுகிக்கு என்ன வரங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இந்த மகிஷமுகியை கிட்ட இருந்து தேவலோகத்தை மீட்டு எடுத்தாங்களா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்து வர வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.